சகோதர சகோதரிகள், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, இவங்களுக்கு இடையில எல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நாளுக்கு நாள் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் அதிகமா இருக்கு. என்கிட்ட பிரச்சனை பார்க்க வர நிறைய பேர், நிறைய 190 பேர் கேட்கிற கேள்வி, எங்க கூட பிறந்தவங்களோட எங்களுக்கு எப்படி இருக்கும் உறவு முறை அப்படின்னு. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே இந்த பிரச்சனைகளோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சகோதர சகோதரர்களுக்குள்ள பாசங்களே இல்லாம போயிட்டு. இதுக்கு முக்கியமா காரணம் பாத்தீங்கன்னா செவ்வாய் கிரகம். இவருக்கு இதான் வேலை. செவ்வாய் கிரகம் இருக்கிற இடத்தை பொறுத்துதான் அந்த சகோதர சகோதரிகள் இடையில இருக்கக்கூடிய பாசங்கள் இதெல்லாம். இதை எப்படி சரி பண்ணலான்ற வழிமுறையும் நான் இங்க சொல்ல போறேன். ஓகேங்களா? இந்த சகோதர சகோதரிகளுக்கு இடையில பிரச்சனைகள் தான் தீர்க்கிறதுக்கு உண்டான வழியை நான் சொல்லி தரேன். அதுக்கு முன்னாடி இருக்கிற விஷயத்தை சொல்லு. 3-11 இந்த 2 இடத்தை கணக்கு பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். சாய்ராம், வணக்கம். ஒவ்வொரு நாளும் இனிமையான தினமாக உங்களுக்கு அமைய என் வாழ்த்துக்கள். செவ்வாய் கிரகம் இருக்காரு இல்லையா, அவர் யாரு? அவர் தான் ரத்தத்துக்கு அதிபதி, அவர் தான் மண்ணுக்கும் அதிபதி. மண்ணாசை, பொன்னாசை, பணம், இந்த 3 இருக்கும்போது அந்த இடத்துல பிரச்சனையை உருவாக்கக்கூடியதுல இந்த செவ்வாய் ஒரு முக்கியமான பங்கு எடுக்கிறார். ஓகேங்களா? அவர் இருக்கிற இடம், அவர் பார்க்குற பார்வையை பொறுத்து மாறுபடும். இப்போ ஒரு இந்த 3-11 சுப கிரகங்கள் அப்படி இல்லைன்னா ஆட்சி பண்ணக்கூடிய கிரகங்கள் உட்காந்துருந்தா சகோதர சகோதரிகளும் பயங்கர பாசம் இருக்கும். அடிச்சுக்கிட்டு போச்சு சின்னதாக அடிச்சுப்பாங்க, ஆனால் ஒன்று சேர்ந்துப்பாங்க. 6, 8, 12 இந்த இடத்துல கிரகம் மறைவுகளை பொறுத்தும் இதோடைய தன்மைகள் மாறுபடும். ஏன்னா போன ஜென்மத்துல இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பிரச்சனையை உருவாக்கி ஏமாத்தி, ஓகேங்களா, அந்த சொத்தை அபகரிச்சிருந்தால் இந்த ஜென்மத்துல அதே பிரச்சனை சந்திக்க வேண்டிய நிலை வரும். இப்போ அண்ணன் தம்பிகளுக்குள்ள எங்களுக்கெல்லாம் அடிச்சுக்கிறோங்க, பிரச்சனையா இருக்குங்க, ஆனா ஒன்னா சேரணும் அப்படின்னு எங்களுக்கு ஆசையா இருக்கு. அவங்களுக்கு நான் சொன்ன பரிகாரத்தை தான் இப்ப சொல்ல போறேன். ஏன்னா அது செய்து வெற்றி அடைஞ்சிருக்கேன். இப்போ பெரியவங்க நினைக்கிறாங்க தங்கச்சியோ தம்பியோ ஒத்து வர மாட்டான், அவன் எனக்கு பாசமா இருக்கணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பழனி மலைக்கு போய் முருகரை வணங்கி எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வேற்றுமைகள் விலகி நாங்க பாசமா இருக்கணும், அன்பா இருக்கணும், நேசமாக நீங்க அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு பிரார்த்தனை செய்ய இளைய சகோதர சகோதரிகளிடம் பாசம் உருவாகும். அவங்களுக்கு நம்ம மேல பாசம் உருவாகும். அதாவது பழனி மலைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் செய்யக்கூடியது யார் செய்யணும்? மூத்தவர்கள் செய்யணும், இளையவர்கள் நம்ம கிட்ட பாசமா நடக்கும். ஓகேங்களா? ரைட். இப்போ அப்ப அண்ணனோ அக்காவோ என்கிட்ட பாசமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு திருவண்ணாமலையில போய் அருணாச்சலேஸ்வரரை வணங்கி 9 மண் அகல் விளக்கு, புதிய மண் அகல் விளக்குல நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் அந்த வழிபாட்டு பலனாக அண்ணன் அக்கா அவங்களுடைய பாசம் அப்படி வணங்கினால், இதை தொடர்ந்து செய்ய 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 அந்த சகோதரத்துக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் தீர்ந்து திரும்பவும் கண்டிப்பாக ஒன்று சேருவாங்க. இது என்னுடைய அனுபவம். நான் பலரை பார்த்துருக்கேன், பலர்கிட்ட சொல்லி வெற்றி அடைஞ்ச ஒரு தாந்திரிக பரிகாரம் இது. நீங்களும் செய்யுங்க. உங்களுடைய அனுபவம் என்னன்றது பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த 10 பேருக்கு பகிர்வோம். ஏன்னா மற்ற குடும்பம் சந்தோஷமாக இருந்தால் நம்மளும் சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேருக்கு சொல்லுங்கள். நல்லது நடக்கும், நல்லது மாத்திரமே நடக்கும். சாய்ராம்.